வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திஸ் இஸ் சந்தியா. பேங்கிங் ஃபவுண்டேஷன் சீரியஸில் பாண்ட்ஸில் டிஐ டாப்பிக்கில் ஒரு டைப்பு பை சார்ட்டுங்கிற டைப் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பேசிக்கான சம்ஸ் தான் இருக்குது, எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் த டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் டூரிங் த இயர் 1998 was rupees 46,000, the amount spent on food. என்ன கொஸ்டின் சொல்லிருக்காங்க, ஒரு இயரில் டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, அந்த அமௌண்ட்டில் ஃபுட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. நம்மளுக்கு டோட்டல் கொடுத்துட்டாங்கன்னாலே சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதில் ஃபுட்டோட பார்ட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டல் வந்து 46,000 டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அதில் ஃபுட்டுக்கான அமௌண்ட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபுட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்ரெடி இங்கே பை சார்ட்டில் ஃபுட்டுக்கு 23% வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 23% என்னங்கிறத கண்டுபிடிச்சாலே போதும், அது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இதில் 23% நம்ம எப்படி போடுவோம், 46,000 அதில் 23% இப்படி போட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக இப்படி சால்வ் பண்ணலான்னா 23% இதில் 20% நம்மளுக்கு 10%ங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும். 43 இதை 2ஓட மல்டிபிள் பண்ணி 3 பார்ட்னா இதோட 1 பார்ட் வேல்யூ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிறது எவ்வளோ இருக்கும்னா, ஃபுட்டுக்கு அவங்க செலவு பண்ண அமௌண்ட்டு 10,518 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. கிளாத்து, ஹவுஸு, இது ரெண்டுக்குமான டோட்டல் அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிளாத்து, ஹவுஸு, நம்மளுக்கு கிளாத்துக்கும் ஹவுஸுக்குமான பர்சன்டேஜ் பை சார்ட்டில் கொடுத்துட்டாங்க. பை சார்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. கிளாத் எவ்வளோ இருக்குது, கிளாத்துக்கான பர்சன்டேஜ் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க. ஹவுஸுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்மளை கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளோட கொஷின் ரெண்டுமே சேர்த்து மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தான் கொஷின் கேட்குறாங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டுமே பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம், இதை தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ரெண்டுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியுது, 25%. நம்மளோட டோட்டல் எவ்வளோ இருக்குது, 46,000ங்கிறது டோட்டல் அமௌண்ட்டு. அதில் 25% நம்மளை கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இதை எப்படி டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம், 25%னா நம்ம மல்டிபிள் கால்குலேட் பண்ணி போடுறது பதிலாக 20% இதில் எவ்வளோ கிடைக்கும், 10% அண்ட் 20% 9,200 கிடைக்கும். ஓகேவா? 9,200ஓட ப்ளஸ் 5%னா இதில் பாதி தான் 5%. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 11,500 தான் நம்மளோட ஆன்சர். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இது 10%, இதோட 2 மல்டிபிள் பண்ணுறோம், அடுத்தது 5%. 10%ல் பாதி தான் 5%. அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 11,500 தான் நம்மளோட கிளாத்துக்கும் ஹவுஸுக்கும் டோட்டலாக கிடைக்கிற அமௌண்ட்டு. ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் 11,500. நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ரேஷியோ ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்ட் ஆன் ஹவுசிங் டு தட் ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன். டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து ஹவுஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டும் எஜுகேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறங்கிறத ரேஷியோவாக கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா? ரேஷியோவாக எவ்வளோ வரும், ஹவுஸு அண்டு எஜுகேஷன் ரெண்டுக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டுக்குமே தனித்தனியாக. ஹவுஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஹவுஸுக்கு 15% கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 12% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்மளை கேட்குறது என்ன கொஷின் கேட்குறாங்க, இதுக்கு ரெண்டுக்குமான ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே டிவைடில், ரேஷியோனா என்னன்னு மீனிங், ரெண்டு டிவைடில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ரேஷியோங்கும் போது அதோட வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த இடத்துல போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக பர்சன்டேஜையே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? பர்சன்டேஜை கேன்சல், இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை 3ஆல் கட் பண்ணோம்னா 5 டைம்ஸு, இங்கே 4 டைம்ஸ். அப்போ நம்மளோட ரேஷியோ 5:4ங்கிறது ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்.
கிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் அமௌண்ட் வாஸ் ஸ்பெண்ட் ஆன், அதாவது கொடுத்துருக்க கிராஃபில் மேக்ஸிமம் அமௌண்ட்டு யார் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஷின் கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்க பை சார்ட்லேயே கம்பேர் பண்ணுங்கள், எந்த அமௌண்ட் அதிகமாக இருக்குது, எந்த பர்சன்டேஜ் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா 23% தான் இருக்கிறதுல மேக்ஸிமம் அமௌண்ட். ஸோ 23% எதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க, ஃபுட்டுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபுட்டு, ஃபஸ்ட்டு தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலி ஃபார் த இயர் 1998 வாஸ் 46,000, த ஃபேமிலி சேவ்டு டூரிங் த இயர். அதாவது இவங்க ஃபேமிலியில் சேவ் பண்ண அமௌண்ட் என்னன்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா, டோட்டல் அமௌண்ட்டு 46,000. அந்த 46,000ல் சேவ் பண்ண அமௌண்ட்டு, சேவிங்க்கு நம்மளுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பர்சன்டேஜை வச்சு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சேவிங்ஸ்க்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 15%. அப்போ இதில் 15% என்னங்கிறத கண்டுபிடிச்சா அதுதான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா ஃபுட்டு சேவிங்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ சேவ் பண்ணது 15%. இதில் 15% எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் 46,000, அதில் 15%, 10% வேல்யூ 460, 5%னா இதில் பாதி 2-3 தான். அப்போ டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், அண்ட் 6,900 தான் கிடைக்கும். நம்மளோட ஆன்சர் 6,900. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இந்த சார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஸ்டூடெண்ட்டு கொடுத்துருக்காங்க, டிகிரீஸில் இதில் கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா, டிகிரீஸில் கொடுத்துட்டு கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு பார்ப்போம். டோட்டல் அமௌண்ட்டு 2,160 தான் டோட்டல் அமௌண்ட்டு. ஓகே, என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ கம் டு ஸ்கூல் பை கார், ஸ்கூலுக்கு வந்த அதாவது ஸ்கூல் மொத்தமாக இது ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து, இந்த ஸ்கூலோட டோட்டலாக இதுதான் ஸ்கூலுக்கு வந்த வே ஆஃப், என்னென்ன வேலை வந்திருக்காங்க. ஒருத்தர் காரில் வந்திருக்காங்க, ட்ரெயின், பஸ்ஸு அண்டு வாக்கிங், 4 டைப்ஸில் ஸ்கூலுக்கு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்கூலுக்கு காரில் வந்தவங்களோட கொஷின் தான் என்னன்னு கேட்குறாங்க. காரில் வந்தவங்களோட நம்பர், எவ்வளோ ஸ்டூடெண்ட்டு காரில் வந்திருக்காங்கன்னு கொஷின் நம்மளுக்கு காரில் வந்தவங்களோட டிகிரியும் கொடுக்கல, எந்த இதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு டோட்டல் தெரியும், முன்னாடியே என்ன பார்த்தோம், டோட்டல் அவங்க கொடுத்துருந்தாங்க 2,116 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட டோட்டல் 2,116 நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, இந்த காரோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் இதில் கண்டுபிடிக்க முடியும். கார் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு சர்க்கிள்னு எடுத்தோம்னா சர்க்கிளோட டோட்டல் எத்தனை டிகிரியாக இருக்கும், 360 டிகிரி தான் நம்மளோட சர்க்கிள் வேல்யூ. ஓகேவா, இதில் நம்மளை கொடுத்துருக்க டிகிரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக இங்கே 120 இருக்குது, இங்கே 80, 90, அப்போ 290. அப்போ 290 மைனஸ் பண்ணணும்னா அதுதான் நம்மளோட காரில் வந்தவங்க எவ்வளோ பேருங்கிற டிகிரி கிடச்சிரும். ஓகேவா, இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது ஒன்லி டிகிரி. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோன்னா, எப்படி கம்பேர் பண்ணுவோம், 70 டிகிரி மொத்தமாக நம்மளுக்கு காரில் தானே வந்தவங்களோட கொஷின் தானே கேட்குறாங்க. காரில் இருந்தவங்க இப்போ எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 70ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே எவ்வளோ வரும், 70 டிகிரி வரும். ஓகேவா, 70ல் 360 இன்ட்டு டோட்டல். ஏன்னா டோட்டலில் நம்மளை ஸ்டூடெண்ட்டு தான் கொஷினாக கேட்குறாங்க, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் ஃபார் காரில் வந்த ஸ்டூடெண்ட்டோட நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ இதிலேருந்து இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 6 அண்டு 3 அண்டு 6ன்னு கிடைக்கும். அண்டு 6 அப்போ 420 தான் நம்மளோட காரில் வந்த ஸ்டூடெண்ட்டோட டோட்டல். ஓகேவா, அப்போ 420 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ கம் டு ஸ்கூல் பை கார் டு த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ கம் டு ஸ்கூல் பை பஸ்ஸு. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டு கம் டு ஸ்கூல் காரில் வந்தவங்களுக்கும்
கம் டு பஸ்ஸில் வந்தவங்களுக்குமான ரேஷியோ கேட்குறாங்க இல்லையா, அதை தான் ரேஷியோவை கேட்குறாங்க. கார் அண்டு பஸ்ஸு ரெண்டுலேயும் வந்தவங்களுக்கான ரேஷியோ. காரில் வந்தவங்களுக்கான ரேஷியோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 70 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். பஸ்ஸில் வந்தவங்களோடது 90 டிகிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், 70 டிகிரி அண்டு 90 டிகிரி பஸ்ஸில் வந்தவங்க. நம்மளோட கொஷின் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்பரில் தான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டோட நம்பரை தான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ரேஷியோவில் கொண்டு வரணும். அப்புறம் 70 டிகிரிங்கிறத கண்டுபிடிக்கணும். 70% 360ல் எப்படி இதை கண்டுபிடிக்கலாம், 70% டிகிரிங்கிறது எவ்வளோ வேல்யூவாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம்னா 70 டிகிரி டிவைடட் பை 360, ஏன்னா ஹோல் சர்க்கிள்ங்கிறது 360 டிகிரி இன்ட்டு நம்மளோட டோட்டல் முன்னாடியே பார்த்தோம் 2160. ஓகேவா, இதை கட் பண்ணோம்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்மில் நம்ம இதை கண்டுபிடிச்சோம் இல்லையா, 3 times and 6 times 6 and 6 times. அப்போ இங்கே 420ன்னு கிடைக்கும். ஓகேவா, அடுத்தது 90 டிகிரி எத்தனைங்கிறத கண்டுபிடிக்கணும். 90 டிவைடட் பை 360 இன்ட்டு 2160. இதை இதோட கட் பண்ணோம்னா 6 அண்ட் 3 6 54. ஓகேவா, இதில் நம்மளோட ரேஷியோ தான் கொஷின் கேட்குறாங்க. இது ரெண்டு நம்மளுக்கு வேல்யூஸாக இருக்குது. ஸோ ரேஷியோவை கண்டுபிடிக்கணும்னா கேன்சல் பண்ணலாம். என்ன ஃபஸ்ட்டு 0க்கு 0 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 0 கட் ஆகிடும். அடுத்தது அகெயின் வேறு எந்த நம்பரில் கட் பண்ணலாம், 2ஆல் தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. 2 times அண்ட் 1 times, இங்கே 2 times அண்ட் 7 times. அப்போ இதுக்கு மேலே டிவைட் பண்ணோம்னா நம்மளோட ரேஷியோ 21:27. ஓகேவா, நம்மளோட ரேஷியோ 21:27 தான் ஆன்சர். ஓகேவா, இதுக்கு மேலே கட் பண்ண தேவையில்லை. நம்மளோட ரேஷியோ 21:27 இங்கே கிடச்சிருச்சு. இதோட ஆன்சரை முடிச்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். The total number of student coming to school either by walking or bus. வாக்கிங் நடந்து வர்றவங்களுக்கும் அண்டு பஸ்ஸில் வர்றவங்களுக்குமான டோட்டல் என்னன்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எவ்வளோன்னு தான் கொஷின் கேட்குறாங்க. வாக்கிங் அண்டு பஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஸ்டூடெண்ட் வருவாங்க அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க. வாக்கிங்கில் வந்தவங்களுக்கான டிகிரி நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், கொடுத்துருக்காங்க. கொஷின்லேயே கிவன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, வாக்கிங்னா 18 கொடுத்துட்டாங்க. பஸ்ஸில் இது பஸ்ஸில் வந்தவங்க எவ்வளோ பேருன்னு கொடுத்துருக்காங்க, 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டிவைடட் பை டோட்டல் என்னது நமக்கு 360 டிகிரி. இதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணணும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், இன்ட்டு டோட்டல் நம்ம முன்னாடியே கொஷினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, எவ்வளோ கொடுத்துட்டாங்க 2160ன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்போ இதோட ஆட் பண்ணோம் 9170 கிடைக்கும். டிவைடட் பை 360 இன்ட்டு 2160. இதெல்லாம் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு அண்ட் 6 times 36 6. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1020 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ டோன்ட் கம் டு ஸ்கூல் பை ட்ரெயின். அதாவது டோட்டலில் இருந்து ட்ரெயினில் வந்தவங்க போக மீதி எவ்வளோ பேருங்கிறது தான் கொஷினாக கேட்குறாங்க. ஓகேவா, ட்ரெயினில் வந்தவங்களை தவிர மீதி எவ்வளோ பேர் அப்படிங்கிறது தான் கொஷினாக கேட்குறாங்க. ஓகேவா, நம்மளுக்கு ட்ரெயினில் வந்தவங்க 120 அப்படிங்கிறது டிகிரியில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நம்மளுக்கு டோட்டல் என்னன்னு தெரியும் 360. 360ல் இவங்களை தவிரங்கும் போது 360 டோட்டல்லேருந்து 120 டிகிரியை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், அண்ட் 0 4 240 டிகிரி என்னங்கிறத கண்டுபிடிச்சோம்னாலே போதும், டோட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, டோட்டல் அண்ட் 240 டிவைடட் பை 360 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு கொஷினில் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 2160ங்கிறத கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கட் பண்ணி நம்மளோட ஆன்சர் என்ன வருது செக் பண்ணலாம். இதோட கட் பண்ணோம்னா 6 times அண்டு 36 1 6 are 6 and 6 6 are. இதையும் மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணனோம்னா 1140 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். the number of student coming to school by bus exceeded the number of student coming to school walking by. அதாவது ஸ்கூலுக்கு வந்த
ஸ்டூடெண்ட்டு பஸ்ஸில் வந்தவங்கள விட அதிகமானவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிறது தான் கொஷின் கேட்குறாங்க. பஸ்ஸுக்கும் நடந்து வரவங்களுக்கும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் டிகிரி என்னங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். பஸ்ஸு அண்டு கம்பேர் பண்ணுறது யார்? அண்டு கம்மிங் டு ஸ்கூல் வாக்கிங். இவங்க ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டுக்கு ஃபைன் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? வாக்கிங், பஸ்ஸு. இது ரெண்டு எவ்வளோ இருக்குது? பஸ்ஸில் வந்தவங்க 90 கொடுத்துருக்காங்க, நடந்து வந்தவங்க 80. கம்பேர் யாரை சொல்லிருக்காங்க? பை வாக்கிங் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கம்மிங் டு ஸ்கூல் பை பஸ் எக்ஸீடட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கம்மிங் டு ஸ்கூல் வாக்கிங். இதில் பைங்கிறது என்ன மீனிங்னா நடந்து வந்தவங்களோட அதிகமானவங்க எவ்வளோ பேருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் யார் பேஸுன்னா வாக்கிங், பைன்னா யாருன்னா இவங்களை கம்பேர் பண்ணி தான் அவங்க எவ்வளோ அதிகமாகியிருக்காங்கன்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ பேஸில் என்ன வரும்னா 80 தான் வரும். ஏன்னா இவங்கள்லேருந்து பஸ்ஸில் வந்தவங்க எவ்வளோ பேர் அதிகமாகியிருக்கான்னு பர்சன்டேஜில் கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 10. இன்ட்டு பர்சன்டேஜ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 100ஆல் அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இதோட மல்டிபிள் பண்ணி இதை கட் பண்ணுங்கள். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிவிடும். இதோட 12.5ன்னு கிடைக்கும். இப்போ 12.5% தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின் அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம்ஸ் எல்லாம், அதாவது பை சார்ட்டில் இருக்க டைப்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 5 சார்ட் டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸில் நெக்ஸ்ட் டைப் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.